அவர் அந்த ஒரு சேனலோட பேட்டி கொடுத்ததோட விட்டுருவாருன்னு பார்த்தா கண்டினியூஸா ஒரு 4-5 சேனல்ல வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பத்தி எல்லா ஊடகங்களும் விவாதம் செய்யுது. ஆனா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் இந்த இதை வந்து கேள்வியா கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய தங்கை காளியம்மாள் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு இவ்வளவு போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எடுத்து பேசியிருக்காங்க. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சிவாவின் மீண்டும் ஒரு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 2-3 நாளாவே பரபரப்பா போயிட்டு இருக்க ஆதவ் அர்ஜுனனோட பேட்டி. அவர் அந்த ஒரு சேனலோட பேட்டி கொடுத்ததோட விட்டுருவாருன்னு பார்த்தா கண்டினியூஸா ஒரு 4-5 சேனல்ல வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்கள்ல வந்து கடுமையான விவாதங்கள் வந்து நடைபெற்று வருது. வந்து மது ஒழிப்பை பத்தி பேசினதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் பதவி கொடுக்காத பத்தி இருக்கட்டும். ஸோ இதை பத்தி எல்லாம் பேசும்பொழுது அனைத்து ஊடகங்களும் விவாதங்களா நடத்திட்டு வர்றாங்க. இதைத்தானே இவ்வளவு நாளா வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும், சீமான் அவர்களோட தம்பிகளும், தங்கைகளும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்க இன்னைக்கு கேக்குறாங்க, ஒயின் ஷாப்பால தான் வந்து கவர்மெண்ட் ரன் ஆகுது. இந்த 1000 ரூபாய் மகளிர் உதவித் தொகை வந்து அந்த ஒவ்வொரு குடும்பத்தில இருந்தும் வந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆதரவு அர்ஜுன் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி எல்லா ஊடகங்களும் விவாதம் செய்யுது. இத வந்து நிறைய தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் இந்த இதை வந்து கேள்வியா கேட்டிருக்காரு. அதே மாதிரி அவருடைய தங்கை காளியம்மாள் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் சொல்ல போனா ஒரு நாளைக்கு இவ்வளவு போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எடுத்து பேசியிருக்காங்க. அப்ப எல்லாம் வந்து விவாதம் செய்யாத இந்த ஊடகம் வந்து இப்ப செய்யுது அப்படின்னா இதை எதை இருட்டடிப்பு செய்யறதுக்கு, எதை மறைக்கிறதுக்கு இந்த நியூஸை வந்து இவ்வளோ ஹாட் நியூஸா கொண்டு போய் எல்லா சேனல்லையும் விவாதம் நடத்திட்டு இருக்கீங்க. அவரு கேட்டதும் நியாயமான கேள்விகள் தான். துணை முதல்வர் பதவி வந்து ஒரு தலித்துக்கு கொடுக்க கூடாதா? ஏன் வந்து 40 வருட காலமா இருக்கவர் வந்து துணை முதல்வரா இருக்கக்கூடாது? இன்னும் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் வந்து திமுக வந்து தனிச்சு நிக்க வேண்டியது தானே? எங்களுடைய தயவு இல்லாம வந்து அவங்க வந்து வட மாவட்டங்கள்ல ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு ராசாவை விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக தரப்புல இருந்து பேட்டி கொடுக்க விட்டுருக்காங்க. எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக ஒரு வேலை செய்யும். சனாதனம் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. சமூக நலன்களை பத்தி பேசுவாங்க, சமூக நீதி கட்சி அப்படிம்பாங்க. எல்லாம் பண்ற திமுக என்ன ஒரு வேலை செய்யும் அப்படின்னா யாராவது ஒரு திமுகவை எதிர்த்து பேசிட்டாங்கன்னா போதும், அந்த கேஸ்ல யார் இருக்காங்களோ அவங்கள விட்டு பேச சொல்றது. உதாரணத்துக்கு வன்னியர்னா வன்னியர்ல உள்ள ஒரு அமைச்சரை விட்டு பேச சொல்லி சொல்றது. தேவர்னா தமிழச்சி தங்கபாண்டியனை விட்டு பேச சொல்றது. அதே மாதிரி நாடார் யாராவது பேசினாங்க அப்படின்னா கீதா ஜீவனு இவங்களை விட்டு பேச சொல்லி சொல்றது. இந்த மாதிரி வந்து திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு யாராவது ஒருத்தங்க திமுகவை எதிர்த்து வேற மாற்றுக் கட்சிக்காரங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பதில் சொல்றது யாரா இருக்கும்? உதயநிதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. ஸ்டாலினா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. சரி, வேற யாராவது ஒரு அமைச்சர் வச்சு சொல்லலாம்ல? அப்படி சொல்ல மாட்டாங்க. யாரு எந்த கட்சியில உள்ளவங்க, அவங்க என்ன கேஸ்ட்ல இருக்காங்களோ அவங்களே விட்டு எதிர்த்து சொல்றது. பாத்தீங்க அப்படின்னா இப்ப விசிகாவில இருந்து கேள்வி கேட்டோன்னே உடனே என்ன பண்றாரு, அண்ணன் ஆராசா அவர்களை விட்டு பேச சொல்லி சொல்றது. அதே பத்தி பாத்தீங்கன்னா முரசொலி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு கட்டுரை. இதே வந்து தொடர்ந்து வந்து திமுக வந்து செஞ்சுட்டு வருது. இது வந்து என்னன்னா இது வந்து அவங்க கட்சியிலே உள்ள ஒரு பாலிசின்னு நினைக்கிறேன். கலைஞர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப ஸ்டாலின் ஆரம்பிச்சது, இப்ப அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் அதுதான் கொண்டு போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாலிசி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கட்சிக்குன்னு சொல்லி. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு. அதுல இருந்து அப்படி இன்ச்சு பை இன்ச்சு மாறாம அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்களும் மாத்தி மாத்தி அவங்களுக்கே தான் ஓட்ட போடுது. ஆனா இவர் ஆதவர்ஜன் நல்லா நறுக்குன்னு கேட்டாரு. எங்களுடைய வாக்குகள் இல்லாம நீங்க தனியா நின்று ஜெயிக்க வேண்டியதான். நீங்க தானே பெரிய கட்சின்னு சொல்றீங்க. இனிமே எதிர்கட்சி எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு. அப்ப தனியா நின்று ஜெயிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஜெயிக்கணும்னா குறைஞ்சது ஒரு 47% ஓட்டாவது வேணும். அதாவது தனியா நின்று ஜெயிக்கணும் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு அரசியல் கணக்கு சொல்லுது. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிச்சு நின்னு ஒரே ஒரே கொள்கையோட எதிர்த்து நின்னு எல்லாரையும் எதிர்த்து யாரு தப்பு செஞ்சாலும் சரி அதை எதிர்த்து கேட்கிற ஒரே ஆளா நிக்கிறது திரு அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த தமிழ் தேசியத்தை முன்னெடுத்ததுல இருந்து சரி, அதுல இருந்து ஒரு அடி கூட பின்வாங்காம நிறைய தமிழர்களுடைய வரலாறுகள் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசுறது. இப்ப மத்த கட்சியில எல்லாம் பேசினா எப்படி பேசுவாங்க?
இப்ப உதாரணத்துக்கு ஸ்டாலின் பேசினார்னா எடப்பாடி அவர்கள் அதை செய்து விட்டார் இதை செய்து விட்டாருமா. இப்ப எடப்பாடி பேசினா ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டாருமா. இப்ப ஒருத்தன் இவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்களே தவிர மக்களுக்கு என்ன ஆகுங்கிறத யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. அதே ஒரு சீமான் அவர்களுடைய பொதுக்கூட்டமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கருத்தியலா இருக்கும். அதுல பேசுற ஒவ்வொருத்தருமே ரொம்ப கருத்தியலா பேசுவாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் அவருடைய பேசுறது எல்லாமே கருத்தியல், தமிழ் சார்ந்த வரலாறுகள், தமிழர் மரபுகள், பண்புகள் எப்படி இருக்கணும், ஒரு தமிழ் நாடுங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு சொர்க்க பூமிங்கிறது எப்படி வளர்க்கணும், சொர்க்க பூமிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத பத்தி பேசிப்பாரு. அது ஒரு அந்த மண்ணை நேசிக்கிறவனால மட்டும்தான் அது மாதிரி எல்லாம் பேச முடியும். சும்மா ஒரு ஓட்டு வாங்கிட முடியாது. 8% ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் தனியா நின்னு யாருடைய கூட்டம் இல்லாம ஒத்த ரூபா காசு கொடுக்காம விழுந்த சுத்தமான ஓட்டு எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழ் தேசியத்தை விரும்பி இவங்க இப்படியெல்லாம் இந்த நாடு இருக்க வேண்டிய நாடை இப்படி இந்த திராவிடர்கள் ஆண்டு உருப்படாம அடிச்சு விட்டாங்கிறத அதை மாத்தணுங்கிற வெறியோட ஒவ்வொரு இளைஞர்களும் போடுற வாக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த 8% வாக்கு. இது சும்மா சாதாரணமா இந்த வாக்கு சேர்த்தது இல்லை. ஒவ்வொன்றும் அவர் பொதுக்கூட்டத்துல கத்தி அவருடைய கொள்கைகளையும் கருத்துக்களையும் தமிழ் தேசியம் சார்ந்த வரலாறுகளையும் பேசி அவர் விதைத்த விதைகள் தான் இன்னைக்கு ஒண்ணு ஒண்ணா அவர் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எப்போதுமே ஒரு ஒரு கண்ணா இருக்கட்டும் மரமா இருக்கட்டும் முளைக்கும் பொழுது கொஞ்சம் மெதுவா தான் கிளம்பும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆழ விருட்சமா அது வளரும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எப்படி படிப்படியா வளர்ந்து இது இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஆயிருக்கு அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் அவர்கள் உழைச்சிருக்காரு. இப்ப எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறோம் அப்படின்னா கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 3 மாத காலமாவே பாத்தீங்கன்னா இந்த இது தேர்தல் முடிந்த பிறகும் பாத்தீங்கன்னா சுத்தி சுழண்டுகிட்டு இருக்காரு. மாவட்டம் தோறும் கலந்தாய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறதும் உறுப்பினர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பொதுக்கூட்டத்தை பேசி ஒரு தலைப்புல தமிழர் சார்ந்த மரபியல் இப்ப கூட சமீபத்துல தமிழர் வரலாறு மறைக்கப்பட்டதுங்கிற மாதிரியே இது. அதே மாதிரி தஞ்சாவூர்ல இயற்கை சார்ந்த மாநாடு இப்படி இயற்கை சார்ந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொருடைய பழைய வரலாறுகளை எல்லாம் திருப்பி சொல்லி தமிழர்களை மறுபடியும் விழிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அதையெல்லாம் பத்தி இந்த ஊடகங்கள்லாம் விவாதம் செய்தாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்க. அவர் பேசுறது எதையும் மறைச்சிடுறாங்க. அதே ஒரு வாட்டி பாட்டு பாடிட்டாருன்னா அதை ஒரு பெரிய லெவல்ல ஒரு 2 3 நாளைக்கு போட்டுக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவரு நிறைய கருத்துக்கள் சொல்றாரு. அந்த கருத்துக்களை எல்லாம் பத்தி யாராவது விவாதம் நடத்திருக்காங்களா? அவர் இயற்கை சார்ந்த விவசாயம் செய்வோங்கிறாரு, மாடு வளர்ப்போம் ஆடு வளர்ப்போம் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்கிறாரு. இதை பத்தி எல்லாம் உட்கார்ந்து பேசணுமா, விவாதம் பண்ணலாமே. தர்க்கம் செய்யறதுக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்க அவர் சீமானந்தனே வருவாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியில ஒரு உறுப்பினர்கள்ட்ட கேட்டா கூட அந்த கொள்கையை அவங்க கிளீனா இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுவாங்க. அவர் செய்ய முடியாத எதுவுமே செய்யல. இது நம்ம அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வேற வேற நாட்டுல பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க இதெல்லாம் வேற வேற நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல அவர் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு. காவல்துறைன்னா அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் பத்தி எல்லாம் பேசும்பொழுதும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் பேசும்பொழுதும் அதை பத்தி எல்லாம் எந்த ஊடகங்களும் விவாதம் செய்யல. ஏன் இவங்க சொல்றாருல இன்னைக்கு ஆதவர்ஜின் கேட்கிறாரு 1000 ரூபாய் வந்து ஒவ்வொரு வீட்டோட குடிமகன்கள் கொடுக்கறதுல இருந்து தான் இந்த மகளிருக்கான உதவித்தொகை கொடுக்குறாங்க. இதைத்தானே அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். எலெக்ஷன் டயத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து சரி அப்பையில இருந்து இதைதான் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இது வரைக்கும் ஏன் இந்த ஊடகங்கள் எதுவுமே இதை பத்தி விவாதம் பண்ணல, இன்னைக்கு ஏன் பண்ணுது? அப்ப இதை ஏதோ ஒரு விஷயத்த மடைமாற்றத்துக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா காளியம்மாள் இதை பத்தி பேசாத பேச்சா எந்த மீட்டிங்ல போனாலும் காளியம்மாள் அக்கா இந்த விஷயத்த தெளிவாவே எடுத்துரைச்சிருக்காங்க. அப்ப எல்லாம் இந்த திமுக காரங்களா இருக்கட்டும், இந்த திமுகவோட ஊடகங்களா இருக்கட்டும், எல்லா ஊடகங்களுமே இப்ப திமுக ஊடகங்கள் ஆயிடுச்சு. யாரு பேசுறா? இவங்களோட இதனோட மட்டும் அதை அப்படியே எதுக்குறதுக்காக எல்லா ஊடகங்களும் அப்படியே பாயிறாங்க. என்னமோ அதை போட்டு மறைக்கிற மாதிரி. ஒரு முழு பூசணிக்காய் எவ்வளவு நாள் தான் சோத்துல மறைப்பீங்க? வெடிச்சு தானே ஆகணும். ஆதவ அர்ஜுன் கேட்ட விஷயங்கள் எதுவுமே தப்பு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆதவ அர்ஜுன் திருமாவளவன் அவர்களுடைய கணக்குகள் என்னன்னு புரியல. ஏன்னா இவ்வளவு நாளா இப்ப அந்த கூட்டணியில தான் பயணிச்சீங்க. இப்ப சொல்றாங்க அந்த கள்ளச்சாராயம் குடிச்சதுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தது தப்பு அப்படின்னு. ஏன் இவ்வளவு நாள் எங்க போனீங்க எல்லாரும்? எல்லாம் அதுல தானே இருந்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு உங்களுக்கு பொது தொகுதியில சீட்டு கேட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அதே மாதிரி இப்ப துணை முதலமைச்சர் உதயநிதி ஆக்குறாங்க. இப்ப நீங்க இப்ப கேட்டு வாங்குங்களேன். நீங்க சமூக நீதி கட்சின்னு சொல்றாங்கல்ல, உங்களுடைய கூட்டணி நீங்க தான் கைகோர்த்தீங்க, உங்களை தோழமை சுட்டுதல் பாராட்டுனீங்க. இந்த கட்சிக்கு உங்களுடைய தலைவர் தான் அவரு. திமுக தான் திராவிடம் தமிழர்களை அப்படியே அள்ளி அரவணைச்சு அப்படி ஆட்சி நடத்தி கொண்டு போறாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு நீங்க துணை முதல்வர் சீட்டு வாங்கிருங்க பாப்போம் ஒரு சீட்டு.
பொது தொகுதியில இப்ப இவருக்கு ஆதவ அர்ஜுனுக்கு சீட்டு வேணும், உங்களுக்கு துணை முதல்வர் வேணும், தாராளமா வாங்கிங்க. அப்படி கிடைக்கலையா, எடப்பாடி ஐயா தர்றது ரெடியா இருக்காரு. அதுதான் உங்களுடைய நோக்கம். அதுக்காக இப்பையில இருந்து ஸ்கெட்ச் போட்டு கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நீங்க மது ஒழிப்பு மாநாடுக்கு வந்து வெக்கமே இல்லாம போய் திமுககாரனால கூப்பிட போறீங்க. கேட்டா வந்து தேசிய மது ஒழிக்கணும்னா முதல்ல யாரு சட்டம் போடணும்? நீங்க மாநில கொள்கைடா அது. அத நீங்க வந்து நீங்களே வந்து சட்டத்த போட்டு ஒரே நாள்ல மூடணும்னா மூடலாம். ஏன் மத்த மாநிலத்துல எல்லாம் மூடலையா? எங்க மெயினான இடமோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸோ அங்க வெளிநாட்டவர்கள் வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஆ இது ட்ரிங்க்ஸ் வேணும்னா அவங்க மட்டும் வித்துட்டு போ. மத்த இடத்துல ஏன் கள்ளு கடைய தொறந்து விடு. அதனால எந்த கெடுதலும் கிடையாது. குடிக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு போயிருவான். காசு வந்து தெண்டம் பண்ண மாட்டான். இவ்ளோ காசு ஒரு நாளைக்கு 500, 600 சம்பாதிக்கிறான்னா, உங்கள்ட்டயே ரூ. 500 குடுத்துட்டு போயிடுறான். ரூ. 100 தான் வீட்டுக்கு கொண்டு போறான். அத நிறுத்திட்டு போங்க. கள்ளு கடைய நடத்திட்டு போங்க. ஏன் அந்த கொள்கைக்கு வரமாட்டேங்கிறீங்க? இவ்வளவு நாளா வந்து என்ன சொன்னீங்க? நீங்க பதவி ஏற்கும் பொழுது படிப்படியா வந்து மதுக்கடையை குறைப்பேன்னீங்க. செந்தில் பாலாஜி இருக்கும் பொழுது ஒரு 500 கடைய மூடுனீங்க. செந்தில் பாலாஜிய உள்ள தள்ளி விட்டு ஒரு 1500, 2000 கடைய தொறந்துட்டீங்க. அதான் உண்மை. இப்ப 10,000த்துக்கு ஊருக்கு ஊரு எலைட் பாரு. 11 மணில இருந்து 11 மணி வரைக்கும். இப்படித்தானே நடத்திட்டு இருக்கீங்க. ஏன் இத பத்தியெல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்து விவாதம் நடத்துறவங்களா இருக்கட்டும், ஊடகங்கள்ல விவாதம் நடத்துறதுக்கும் இவ்வளவு நாள் சீமான் அண்ணன் கேள்வி கேட்கும் பொழுது ஏன் இதை பத்தி எல்லாம் இப்ப எதை மறைக்கிறதுக்கு இத வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுறீங்கன்னு தெரியல. கண்டிப்பா இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களோடு.